இப்போ முட்டை குழம்புக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு மிளகாய். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தக்காளி அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுத்தாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு டிஃபன் சாம்பார் பொடி, காரத்துக்கு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி. இப்போ இதையே சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க. நல்ல மசாலா எல்லாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க. குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நான் ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கலாம். குழம்பு கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம குழம்பு பார்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். முட்டையெல்லாம் செட் ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டே ஹை ஃப்ளேமில் வச்சா முட்டை உடஞ்சிரும். அருமையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நமக்கு இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் ஒரு துண்டு இஞ்சி, 2-3 பல் பூண்டு, கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்னதாக ஒரு தக்காளி. இதை இப்போ 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கலாங்க. இது கூட 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாய் பொடி. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஹீட்லேயே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா ஆறவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு குறைஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம், ஒரு மிளகாய் சேர்த்துட்டு இப்போ வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே தக்காளி நம்ம வதக்கியிருக்கோம். கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. கரைச்சதை மிக்சியை கழுவின தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நம்ம ஒரு 3 முட்டை உடச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா ஆயிடுச்சுங்க. நம்ம கரண்டி போடாமல் அஞ்சிராமல் கிண்டி விட்டுக்குங்க. இதை அப்படியே நம்ம ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இது சாதத்து கூட இல்லை ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாய் வச்சுருக்கேன், பற்ற வச்சுட்டு கடாய் சூடாயிடுச்சு. அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு. இதில் ஒரு 4 முட்டையை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உருளைக்கிழங்குக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் சோம்பு பொரிஞ்சது, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். இப்போ அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை நம்ம அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம். தக்காளியை நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. மல்லித்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம். வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி ஆயிடுச்சு. பொடி எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டு கொதிக்குது. இப்போ அதில் நம்ம வறுத்து வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். அது கூடயே நம்ம முட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம். நல்லா சப்பாத்தி, சாதத்து கூட, எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு, இடியாப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த சைடிஷ் நல்லா இருக்குங்க. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ லைட்டாக உப்பு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. திறந்து பார்த்துக்கலாம். கொதிச்சிச்சுங்க. இது கூட கொஞ்சமாக நம்ம கஸ்தூரி மேத்தி தூவி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். 2 செகண்டுக்கு சிம்மில் போட்டு நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ 2 செகண்ட் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துக்கலாம். சூப்பராக ஒரு அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்குமே இந்த சைடிஷ்ஷு பொருத்தமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ எப்படி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் மல்லி சேர்த்துக்கோங்க, மிளகு, இது கூட சோம்பு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். லைட்டாக இப்போ 2 நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கலருக்காக காஷ்மீர் வத்தல் சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டால்.
இப்போ இதையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம். மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் எடுத்துருக்கேன், ஒரு 50 கிராமுக்கு. இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட ஒரு பழுத்த தக்காளியை எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம். நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆறும் இப்போ நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிறலாம். மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் நான் கடாயை வச்சுருக்கேன். இப்போ கடாய் சூடானது. இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக நறுக்கி வச்சு கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஒன்று அதை கலந்து விட்டுக்கலாம். அது கூட நல்லா வெங்காயம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். மசாலாவையும் சேர்த்துட்டு இப்போ ஜஸ்ட்டு ஒன்று நம்ம வதக்கி விட்டால் போதும். ஏற்கனவே நம்ம வதக்கின மசாலா தான், அதனால் இப்போ ஜஸ்ட்டு ஒன்று வதக்கி கொடுத்தா போதும் நமக்கு. இப்போ இது கூட நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு இப்போ கலந்து எடுத்தாச்சு. கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம முட்டையும் உடச்சி நம்ம சேர்த்துக்கிறலாம். நல்லா கொதிக்குது. கொதிக்கும்போது இப்போ கொஞ்சம் நம்ம சிம்மில் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு சிம்மில் போட்டு ஒரு முட்டையை கரண்டியில் ஊற்றி எடுத்துக்கோங்க தனித்தனியாக. அப்போ நமக்கு முட்டை நல்லா முழுசாக அப்படியே கிடைக்கும் உடச்சி ஊற்றுறதுனால. கரண்டிட்ட ஜஸ்ட்டு ஒன்று அப்படியே கொதி வந்ததும் கரண்டி போட வேண்டாம், அப்படியே நம்ம சட்டி அப்படியே ஆட்டி கொடுத்தா போதும். இப்போ அதில் ஒரு மிளகாய் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அருமையான முட்டை பார்த்திங்களா, உடையாமல் அப்படியே முழுசாக இருக்குங்க. அருமையான முட்டை குழம்பு. நம்ம எல்லாம் பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் பொடி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி உரப்புக்காக, 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு பொடி எடுத்திருக்கேன், அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி எடுத்திருக்கேன். இப்போ அதையெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் பாத்திரத்தில். இப்போ நம்ம பொடியெலாம் எடுத்துருக்கேங்க. நான் 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. ஒரு லெமன் சைஸில் பாதி அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கிறலாம். இந்த தக்காளி அரைச்சதை கழுவி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பொடி தக்காளி உப்பு எல்லாம் நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். தக்காளி முழுசாக போனாலும் போட்டுக்கலாம், நான் அரைச்சி போட்டிருக்கேன், அதனால் ஒன்றும் இல்லை. எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். இப்போ சாதாரணமாக நம்ம முட்டை குழம்பு வைக்கும்போது எல்லாம் வதக்கி வச்சுட்டு தான் நம்ம செய்வோம். இது நல்லா நம்ம டக்குன்னு சிம்பிளாக எல்லாம் கூட்டி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுட்டு இறக்குனா போதுங்க, அருமையாக இருக்கும் குழம்பு. இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கோங்க. இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் புளிப்பு நல்லா காரசாரமாக சாப்பிடுங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் புளிப்புக்கு தக்கன உங்கள் விருப்பத்துக்கு தக்கன புளிப்பு சேர்த்துக்கோங்க. இல்லைனா வேண்டாங்க, நம்ம தக்காளி அரைச்சதே போதும்னா அதுவே போதுங்க. கொஞ்சம் காரசாரமாக புளிப்பாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரை புளிப்பு சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ இதை நம்ம எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பத்தை வச்சுக்கிறோம். கூட நமக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம பச்சையாக சேர்த்துக்கலாம். கொதித்து வரட்டும். இப்போ நல்லா நமக்கு ஒரு 10 நிமிஷம் கொதித்து வரட்டுங்க. 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் கொதித்து வரட்டும். நம்ம மூடி வச்சுக்கலாம். நமக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வெட்டி தலைக்குதுங்க. மசாலா குழம்பு எல்லாம் தொலைக்கி பார்த்தீங்களா. இப்போ இந்த சமயத்தில் நம்ம சிம்மில் போட்டுட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ நமக்கு கெட்டுப்போன முட்டை என்னன்னு தெரிஞ்சிருங்க. நேரம் நம்ம குழம்புல உடச்சி ஊற்றும்போது நமக்கு தெரியாது. இப்போ ஊற்றிக்கலாம். சிம்மில் போட்டுட்டு முட்டையை ஊற்றிக்குங்க, இல்லைன்னா உடஞ்சி போயிடும். நம்ம கதாபதான் குழம்பு கொதிக்கும்போது ஊற்றுனமாக்கு முட்டை பிரிஞ்சு போயிடும். அதனால தான் நான் சொல்கிறது, சிம்மில் போட்டுட்டு உடச்சி ஊற்றுங்க.
ஊற்றியாச்சுங்க. நம்ம முட்டை உடச்சி ஊற்றுனால கொஞ்சம் முட்டையில் உப்பு பிடிக்கிறதுக்காக முட்டையில் உப்பு போட்டுக்கிடுவாங்க குழம்புக்கு. ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். அது கூட ஒரு 2 பச்சை மிளகா கீரி வச்சதையும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் நமக்கு மூடி வச்சு சிம்மில் இருக்கட்டுங்க. கிண்டி விட வேண்டாம். முட்டையை ஊற்றுனதும் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கிறோம் லைட்டாக. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம திறந்து எடுத்து பார்த்துக்கலாம். முக்கு கிண்ட வேணாங்க. சிலப்போ கரண்டி ஓட்ட முட்டை உடஞ்சி போகும், பிரிஞ்சு வளர்க்குறதுக்கு. இப்போ செட்டாக இருக்கும். இப்படி அடி பிடிக்காமல் லைட்டாக இப்படி இலக்கி கொடுத்தா போதுங்க. பாருங்க, நல்லா முட்டை செட் ஆகிடுச்சு. சிம்மில் போட்டதுனால பிரிஞ்சு போகலை. நமக்கு வற்ற வைக்கனாலும் நம்ம வற்ற வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கிரேவி நல்லா திக்காக வேணாலும் எடுத்துக்கலாம். நமக்கு தண்ணியாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நம்மளுடைய விருப்பம்தான். கொஞ்சம் உப்பு போடணுங்க. நான் உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு கொதிச்சது போதுங்க. மசாலா வாடை எல்லாம் போயிடுச்சுங்க. நம்ம இறக்கிட்டு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு நம்பர் போட்டுக்கலாம். இப்போ கடுகு நம்பருக்கு பொரியுதுங்க. நமக்கு அது கூட நமக்கு வெங்காயத்தை போட்டுக்கலாம். தாளிப்புக்கு சின்ன வெங்காயம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஊற்றிக்கலாங்க.